Hey guys, welcome back to the channel. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா Zebronics Zep Transform M gaming mouse பத்தி தான் வந்து பார்க்க போறோம். And already Zebronics mouseலாம் வீடியோலாம் போஸ்ட் பண்ணிருப்போம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் மவுஸ் and இதல வந்து பார்த்தீங்கன்னா lot of features வந்து இருக்கு. இதல மல்டி கலர் LED lights வந்து வரும். different light colors வரும். And then 1.8 மீட்டருக்கு braided cable கொடுத்திருக்காங்க. And up to 3600 வரைக்கும் DPI வந்து இருக்கு. plus வந்து நீங்க DPI customization பண்ண முடியும். மவுஸோட ஸ்பீட் வந்து உங்களால வந்து மவுஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியும். and gold plated USB போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. ஓவராலா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேமிங் மவுஸ் and மவுஸ் வந்து ஜஸ்ட் இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். அன்பாக்ஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு வந்து பார்க்கலாம். once unbox பண்ணோனே பாக்ஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் மவுஸ் அண்ட் தென் ஒரு கார்டு மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதில் பார்கோட் இருக்குன்னு நீங்கள் ஸ்கேன் பண்ணால் இதோட யூசர் மேனுவல் வேணும்னா நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மவுஸ். மவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கேமிங் மவுஸ். Zebronics Zep Transformer M அப்படின்ற ஒரு மாடல். மவுஸ் உண்மையிலேயே நல்லா சாலிடாக வந்து இருக்குது அண்ட் நல்லா வெயிட்டாகவும் வந்து இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு ஹோல்ட் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்குது. அண்ட் இதில் பட்டன்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லெஃப்ட் கிளிக். கிளிக்கிங் வந்து நல்லா ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. கிளிக்கிங்லாம் நல்லா அப்படியே இண்டிவிஜுவலாக வந்து இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணும்போது நார்மலாக மவுஸ் கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளிக் பண்ணும்போது ரெண்டு சைடும் வந்து கிளிக் ஆகும். பட் அப்படி இல்லாமல் இண்டிவிஜுவலாக வந்து இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா DPI பட்டன் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஆக்சஸ் பண்ணும்போது நம்ம அந்த மவுஸோட ஸ்பீட் வந்து இதிலே வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அண்ட் கண்ட்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு அந்த லைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேஷன் வரும். அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். அண்ட் இந்த மவுஸ் ஸ்க்ரோலிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்குது. இந்த ஸ்க்ரோலிங் வீலும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே வந்து இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாட்டமில் வந்து ஸ்டீல் பிளேட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பிளேட் நல்லா இது கொஞ்சம் நல்லா வெயிட்டாகவும் இருக்குது. ப்ளஸ் எந்த ஒரு சர்ஃபேஸஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியும். இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு மவுஸ் பேட் வாங்கணும் இல்லை. நார்மலாக நீங்கள் நம்ம டெஸ்கில் வச்சு யூஸ் பண்ணும்போதே பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதையும் நம்ம வந்து செக் பண்ணலாம். அண்ட் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கீஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேமிங்லாம் ப்ளே பண்ணுறீங்கன்னா இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் ரிவர்ஸ் நம்ம மியூசிக்ஸு இல்லை வீடியோலாம் ப்ளே ஆகுதுன்னா ஃபார்வர்ட் ரிவர்ஸ் பண்ணுறதுக்கும் வந்து இந்த கீஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அண்ட் இதை வந்து ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் நல்லா ஸ்மூத்தாகவே வந்து இருக்குது. அண்ட் ஒரு எப்படி நம்ம நார்மலாக வந்து ஸ்மார்ட் ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்படி ஆப்ஷன்ஸ்லாம் ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு ஹாப்டிக் வைப்ரேஷன் ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அண்ட் ஸ்பெசிஃபிக்காக இந்த லெஃப்ட் கிளிக் ரைட் கிளிக்லாம் பண்ணும்போது நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அண்ட் இங்கே வந்து Zebronicsோட லோகோ இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் சேஞ்சஸ்லாம் வந்து நடக்கும். அண்ட் டிஃப்ரெண்ட் RGB லைட்டிங் மாதிரி கலர் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வரும். பட் ரிப்பீட்டடாக சேம் கலர்ஸ் தான் வரும். பட் உங்களுக்கு அக்யூரேட்டாக ப்ளஸ் கலர் சேஞ்சிங்லாம் வந்து நம்ம வந்து கஸ்டமைஸ்லாம் வந்து பண்ண முடியாது. அதில் வர டிஃபால்ட் கலர் சேஞ்சஸ் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக ரேண்டமாக வந்துகிட்டே இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த பிசியில் கனெக்ட் பண்ணி எப்படி வந்து உங்களுக்கு மவுஸ் வந்து ஒர்க் ஆகுது அண்ட் RGB லைட்ஸ்லாம் எந்த அளவுக்கு இருக்குது, DPI வந்து எந்த அளவுக்கு சேஞ்சஸ் பண்ணால் எந்த அளவுக்கு மவுஸ் ஸ்பீட் அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்கலாம். கைஸ் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மவுஸ் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம் சிஸ்டமில். இங்கே மவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லைட்ஸ் வரும். 2 லைட்லேயே வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் இருக்கும் அண்டு இங்கே வந்து ஒரு லைட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 2 லைட்லேயே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரும். பேக் சைடில் வந்து ஒரு கலர் வந்ததுன்னா ஃப்ரண்ட் சைடில் வந்து ஒரு டைப் ஆஃப் கலர் வரும். அண்ட் ஓவராலாகவே வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் குவாலிட்டி வைஸும் நல்லாயிருக்கு. ப்ளஸ் லைட்டிங் எஃபெக்ட்ஸும் சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒரு தூரத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட் லுக்கிங்காக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் மவுஸு. அண்ட் தென் இந்த மவுஸோட கிளிக்கிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக்கிங்லாம் நல்லாவே இண்டிவிஜுவலாகவே வந்துருக்கு. அண்ட் மவுஸ் ஸ்க்ரோலிங்லாம் வந்து ரொம்பவே வந்து சூப்பராகவே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த சர்ஃபேஸ்லேயும் ஒர்க் ஆகும்னு சொன்னாங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இந்த டெஸ்கில் அந்தளவுக்கு வரல. பட் மேபி வந்து நான் வந்து இந்த பார்த்தீங்கன்னா இந்த மவுஸ் பேட் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்து நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோலிங்லாம் வந்து பர்ஃபெக்டாக வந்து இருக்குது. அண்டு உங்களுக்கு நார்மலாகவே இது பார்த்தீங்கன்னாவே வந்து தெரியும். அண்ட் மவுஸ் யூஸ் பண்ணுறதும் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாகவே வந்து இருக்குது. அண்ட் DPI ஸ்விட்ச் கூட வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. DPI ஸ்விட்ச் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விட்ச் வச்சு நீங்கள் வந்து மவுஸோட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சஸ் பண்ணலாம். பட் நான் இன்னொரு Zebronics மவுஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறேன். பட் அதில் இருக்கிற ஒரு ஃபீச்சர் வந்து பார்த்திங்கன்னா இதில் இல்லை. அதுதான் வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக வந்து இருக்குது. அதோட ப்ரைஸ் வந்து கம்மி தான். இப்போ நம்ம மவுஸ் வந்து நீங்கள் DPI ஸ்விட்ச் இது கிளிக் பண்ண மவுஸோட ஸ்பீட் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்போ லைட் ஷேக் இப்போ கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது பாருங்கள்.
இப்போ ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி வந்து மவுஸோட ஸ்பீடை வந்து நீங்கள் இதிலே வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நார்மலாக விண்டோஸில் வந்து உங்களுக்கு மவுஸ் ஸ்பீட் வந்து செட்டிங்ஸ் இருக்கும் சேஞ்ச் ஓவர் பண்ணுறதுக்கு. பட் நீங்கள் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மவுஸ் ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் வந்து பண்ண முடியும். ஸோ 4 டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ரொம்ப ஸ்லோ, ஓரளவுக்கு மீடியம் சொல்ல முடியாது, மீடியமுக்கு கீழே, அண்ட் கொஞ்சம் மீடியம் அண்ட் ஃபுல் ஃபாஸ்ட், அந்த மாதிரி வந்து ஒரு 4 லெவல்ஸ் இருக்குது. பட் இன்னொரு மவுஸ் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா Zebronics மவுஸ் தான். பட் இதில் இருக்கிற ஒன் ஆஃப் த ஒரு ஃபீச்சர் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதுலேயும் வந்து டிபிஐ ஸ்விட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நான் ஒரு வாட்டி டிபிஐ வந்து நான் சேஞ்சஸ் வந்து பண்ணும்போது, ஸோ உங்களுக்கு இதுலேயும் வந்து RGB லைட்டிங் இருக்குது. அந்த லைட் ரிஃப்ளெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதை ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு லைட் வந்து பிளிங்க் ஆகுது பாருங்கள். ஸோ இந்த பிளிங்க் ஆகிற டைமிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா மவுஸோட ஸ்பீட் வந்து இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ ஓரளவுக்கு மீடியமாக பிளிங்க் ஆச்சுன்னா, இப்போ அகைன் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பிளிங்க் ஆகுது பாருங்கள் லைட்டிங்கு. ஸோ அப்போ இப்போ வந்து மவுஸோட ஸ்க்ரோலிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மவுஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து இருக்கும். ஸோ இப்போ அகைன் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பிளிங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ முன்னே இருந்த பிளிங்கிங்கோட ஸ்லோவாக இருக்குது. அண்டு இப்போ வந்து நீங்கள் மவுஸோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ரொம்ப இதை பாருங்கள் எவ்வளோ ஸ்லோவாக மூவ் ஆகுது. ஸோ இதுதான் வந்து இது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் இந்த பிளிங்கிங்க்கு ஏற்ற மாதிரி, ஸோ பிளிங்கிங் ஃபாஸ்ட்டாக ஆகுதா, ஸோ இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, அப்போ மவுஸ் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மவுஸ் இதுவும் வந்து Zebronics மவுஸ் தான். பட் ஸோ இதோட ப்ரைஸ் இதுவும் நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவும் வந்து நல்லாவே வந்து குவாலிட்டியாகவே வந்துருக்கு. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் தான், பட் நல்லா வெயிட்டாக சாலிடாக வந்துருக்கு. அண்ட் ஸோ இது வந்து லுக் வைஸ், ஸோ இதோட ப்ரைஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து எக்ஸாக்டாக வந்து எவ்வளோன்னு தெரியல எனக்கு இப்போது. பட் இது வந்து அமேசானில் தான் அவைலபிள் இருக்குது. இதோட ஓவரால் லுக் நல்லாயிருக்கு அண்ட் பில் குவாலிட்டி நல்லாயிருக்கு. அண்ட் சைட் பட்டன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்கேஸ் வந்து ப்ரௌசிங் பண்ணிட்டுருக்கீங்கன்னும் போது, ஸோ சைட் பட்டன் யூஸ் பண்ணுறீங்கன்னும் போது இதில் ப்ரீவியஸ் பேக்குன்னு இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ், அதாவது இன்கேஸ் நீங்கள் ப்ரௌசிங்கில் இருக்குன்னா பேக் பேஜ் போகிறது, அண்ட் தென் வந்து ஃப்ரண்ட் பேஜ் போகிறது. ஸோ இந்த மாதிரி வந்து பேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாற்றி வந்து போகலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இன்கேஸ் வந்து நம்ம யூடியூப் வீடியோலாம் வந்து பார்க்கணும்னா, ஸோ வீடியோ வந்து ரிவர்ஸ் பண்ணுறது, ஃபார்வர்ட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பண்ண முடியல. நீங்கள் ஒரு பேஜுக்குள்ளே போயிட்டீங்கன்னா பேக் பேஜுக்கு வந்து போகலாம், ஃப்ரண்ட் பேஜுக்கு வந்து போகலாம். பட் வீடியோலாம் வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கும். ஸோ நார்மலாக விண்டோஸ் வீடியோஸ் கூட ப்ளே பண்ணேன். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஃபார்வர்டிங் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரல. அண்ட் கேமிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சில யூஸ்ஃபுல் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ஜென்ரலாக வந்து நான் கேம் ப்ளே பண்ண மாட்டேன். பட் இங்கே வந்து உங்களுக்கு 2 சைட் கீஸ் வந்து இந்த லெஃப்ட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2 சைட் கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக இதோட ப்ரைஸ் வந்து இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா காம்போவில் வந்து பை பண்ணது. ஸோ கீபோர்ட் ப்ளஸ் மவுஸ் அப்படின்ற காம்போவில். பட் செப்பரேட்டாகவும் வந்து இருக்கும். பட் இதோட ப்ரைஸ் கொஞ்சம் சீப்பராக தான் வந்து இருக்கும் இது கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதோட ப்ரைஸு, பட் இதுவும் வந்து உங்களுக்கு 400 சம்திங் தான் வரும் இதோட ப்ரைஸும். பட் 400 ருபீஸ்க்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் தான். அண்டு இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. அண்ட் கிளிக்கிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக இருக்குது. அண்ட் மவுஸோட ஸ்க்ரோலிங் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மவுஸ் ஸ்க்ரோலிங் வந்து ரொம்பவே சூப்பராக வந்துருக்கு. அண்டு நல்லா வீல்ஸ், அந்த மவுஸோட வீல் வந்து நல்லா ஸ்மூத்தாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரோல் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து தெரியும், ரொம்ப ஸ்மூத்தாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரோல் ஆகும். ஸோ எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப வந்து ஃபோர்ஸ் கொடுக்க தேவையில்ல. ஸோ நார்மலாக இருந்தாவே வீல் நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரோல் ஆகும். ஸோ ஓவராலாக வந்து மவுஸோட அன்பாக்சிங் அண்ட் இதோட ஓவர்வியூலாம் வந்து இதுதான். ஸோ ஓவராலாக ஒன் ஆஃப் த பெஸ்ட் 400 ருபீஸ் ப்ரைஸ் செக்மெண்ட்டில். ஸோ இப்போ நீங்கள் இந்த மவுஸ் பற்றி உங்களோட தாட்ஸ் என்னன்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்ரெடி இந்த மாதிரி மவுஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அண்ட் அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள். அண்ட் அப்கமிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.